வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிங் பேபிராஜ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஏர் கூலர் ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம 2 டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். யோசிச்சு பிளான் பண்ணி தான் அந்த ஸ்டாண்டை செஞ்சிருக்கோம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம அந்த ஸ்டாண்டு செய்யறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்க 1.5 எல்லா ஆங்கிள் ஹெவியான ஆங்கிள். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆங்கிலும் 25 இன்ச்சு அகலமாகவும் 22 இன்ச்சு நீளமாகவும் வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கில ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சோம்னாக்க நமக்கு சமமாக அந்த எல்லா ஆங்கிளில் ஒரு சின்ன பீஸை மட்டும் வெட்டி எடுத்துருக்கோம். ஆனாலும் நம்ம எடுத்த அளவு வந்து கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்ச அளவெல்லாம் நம்ம ஹோம் மேடாக நம்ம வீட்டிலே தான் அந்த ஒர்க் பூரா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது மேல தான் நம்ம ஏர் கூலர் வைக்க போறோம். இது மேல நம்ம பிளேவுட் கூட வச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் பட்டை 12 இன்ச்சுக்கு 2 பீஸ், இந்த 2 பீஸையும் ஒண்ணா வச்சு வெல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குனாக்க நம்ம வாங்கி வச்சிருக்க அந்த கேஸ்டர் வீலை வந்து இதுல ஃபிட் பண்றது. பாருங்க, இதான் அந்த கேஸ்டர் வீல். நம்ம கேஸ்டர் வீலை வச்சு பார்த்தோம்னாக்க அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்ட். இப்போ வந்து திரும்பவும் நம்ம 4 இடத்துல மார்க் பண்ணிட்டு 4 பீஸா கட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க் பண்ணதோட அந்த 4 பீஸையும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த 4 பிளேட்லயும் 4 எல்லாங்களையும் வச்சு நம்ம வெல்ட் பண்ணிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன்ல இதை வச்சுட்டு நம்ம 4 மூலையிலையும் 4 பீஸை வச்சு நம்ம வெல்ட் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கேஸ்டர் வீலை அட்டாச் பண்றதுக்காக வச்சிருந்த அந்த 4 ஆங்கிலையும் 4 மூலையில வச்சு வெல்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்பதான் பாக்குறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஃபீலே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. இந்த ஏர் கூலருக்காக தான் நம்ம இந்த ஸ்டாண்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் ஸ்கேலை யூஸ் பண்ணி 4 பக்கமும் இருக்கிற 4 காலையும் சைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா வெல்டிங் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா வெல்டிங் பண்ணி நம்ம கிரைண்டிங்கும் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஸ்டாண்ட்ல முக்கியமான சிறப்பம்சமே இதுதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம அந்த சின்ன ஸ்டாண்ட்ல ஒரு பிளேட் மாதிரி வச்சு வெல்ட் பண்ணிருக்கோம். அது மேல பெரிய ஸ்டாண்ட் நிப்பாட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா 1.5 இன்ச்சுக்கு ஒரு 4 பீஸ் எல்லா ஆங்கிலும் கட் பண்ணி வச்சிருக்கோம். அது பக்கத்துலயே இந்த 1.5 இன்ச்சு எல்லா ஆங்கிலும் வச்சு அப்படியே 4 பக்கமும் 4 பீஸையும் வச்சு வெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த 4 பீஸையும் 4 பக்கமும் வச்சு நல்லா வெல்ட் பண்ணிட்டோம். கிரைண்டிங்கும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அந்த பெரிய ஸ்டாண்டை தூக்கி இது மேல வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக செட் ஆகுது. ஈஸியாக வைக்கவும் முடியுது, ஈஸியாக எடுக்கவும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பெயிண்டிங் ஒர்க்கை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 ஸ்டாண்டுக்குமே இப்போ எல்லோ பிரைமர் கொடுத்துருக்கோம். எல்லோ பிரைமர் காஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமேல் நம்ம சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்டாண்டுக்குமே 2 பக்கமும் சில்வர் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டோம். நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 2 ஸ்டாண்டுமே நம்ம வீட்டு உள்ள எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வீலை ஃபிட் பண்ணிக்கலாம். 4 வீலையும் இப்போ நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மூவ் பண்ணி பார்க்குறோம். பாருங்க, நல்லா சூப்பராக மூவ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்டாண்டை நம்ம இந்த சின்ன ஸ்டாண்டு மேலே தூக்கி வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த ஏர் கூலருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டு இப்போ நம்ம செஞ்சிருக்கோம். மூவ் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நார்மலாக தரையில் பாய் விரிச்சு படுக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம இந்த வீல் மட்டும் இருக்கிற அந்த ஸ்டாண்டை நம்ம ஏர் கூலரை தூக்கி அதில் வச்சோம்னாக்க நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏர் வரும். இதை நமக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனில் எங்கிட்டலாம் திருப்பிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வீலை செட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கீழே அந்த லாக்கை அழுத்தி விட்டுட்டோம்னாக்க இந்த ஸ்டாண்டு எங்கிட்டமே மூவ் ஆகாது. அடுத்தது அந்த லாக்கை எடுத்துட்டு நம்ம மூவ் பண்ணாதான் மூவ் பண்ண முடியும். இதுக்காக தான் நம்ம லாக் டைப்பை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட்டில் ஒரு பெட்டில் படுக்கிறோம்னாக்க அந்த கீழே இருக்க அந்த வீல் செட் பண்ண அந்த சின்ன ஸ்டாண்டு மேலே அந்த பெரிய ஸ்டாண்டை தூக்கி வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிங் பேபிராஜ் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.